வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10th பேலன்ஸ் இருக்க 3 யூனிட்ஸ் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல அடுத்த இருக்க 3 யூனிட்ஸை பார்க்க போறோம். ஸோ 5th ப்ரௌசர் நமக்கு கொடுத்துருக்கிறது டெக் ப்ளூமர்ஸ். ஸோ டெக் ப்ளூமர்ஸ் இதுலயே தெரியுது. இந்த ஹோல் லெசன் எது ரிலேட்டடா இருக்கும்னா டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 கொஸ்டின் இந்த லெசன்ல இருந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா க்ளாசரி பார்ட்ல பாத்தீங்கன்னா டிராகன் டிக்டேட் அப்படிங்கிற இந்த வார்த்தை. இட்ஸ் a software actually. It's a software which recognizes speech and converts it to text. ஸோ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா நம்ம பேசுறத வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணும் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு டிராகன் டிக்டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து கேஸ். ஸோ ஸ்டார் அட் சம்திங் ஃபார் அ லாங் டைம். ஒரு விஷயத்த ஒன்றை வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் உத்து பார்க்குறோம் இல்லையா? பார்த்துட்டு கவனிச்சுட்டு உத்து பார்க்கறது வந்துட்டு கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 கொஸ்டினும் வந்துட்டு அது டிராகன் டிக்டேட் நீங்க மறந்துடவே கூடாது. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அப்ரிவேஷன்ஸ், அக்ரானிம்ஸ், கன்ட்ராக்ஷன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. எஸ். இந்த பாக்ஸஸ் எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அக்ரானிம் அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ரானிம் இஸ் a type of abbreviation where a new word is formed from the first letters of a series of words, whereas abbreviation refers to any shortened or contracted form of a word or phrase. So again, acronym pronounced as a separate word. Some abbreviations are not pronounced as new words. Some abbreviations, note that point. All acronyms are abbreviations, but not every abbreviation is an acronym. புரியுங்களா? ஸோ எல்லா அக்ரானிமுமே வந்து அப்ரிவேஷன் தான். ஓகேங்களா? பட் எல்லா அப்ரிவேஷனுமே அக்ரானிம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டது. ஓகே, அண்ட் கமிங் டு ஜிபிஎஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். எஸ், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. So public speaking involves communicating information before a large audience. Yes. So அந்த public speaking னா என்னன்ற ஒரு இன்ட்ரோ, ஜஸ்ட் அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்ல இமெயில் பத்தி கேட்டிருந்தாங்க. இமெயில் இஸ் a shortened form of electronic mail. ஓகே, இமெயில்ன்றது என்ன? எலக்ட்ரானிக் மெயில். இது மட்டும் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எஸ். இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இமெயில் எப்போ அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 1971 வந்துட்டு ஃபர்ஸ்ட் இமெயில் வந்துட்டு அவருக்கு அனுப்பிச்சிருப்பாரு, ரே டாம்லின்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நமக்கு கிராமரா கொடுத்துருக்கிறது pronoun. Yes. Pronoun is a word or phrase that substitutes a noun or a noun phrase. ஸோ pronoun அப்படிங்கிறது நவுனையோ அல்லது நவுன் ஃப்ரேஸையோ சப்ஸ்டிடியூட் அதுக்கு பதிலாக எழுதுறது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து pronoun-ஓட பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. Relative, demonstrative, indefinite, empathetic, exclamatory, reciprocal, reflexive, distributive, interrogative and personal pronoun அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். Here is a watch. It has been found in the garden. Here is a watch which has been found in the garden. ஸோ இது வந்து ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். ஸோ இது எல்லாத்தையுமே அதனால ஒரு வாட்டி பார்க்கலாம். I have a book which is written by Rabindranath Tagore. Kavita is my teacher who teaches us English. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ இந்த ரெண்டும் தனித்தனி சென்டென்ஸா இருக்கு. இந்த ஒரு ப்ரொனவுனை எடுத்துட்டு இந்த இட்டை எடுத்துட்டு இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஒரே சென்டென்ஸா மாத்துற இந்த வேர்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். This is Varun, whose father is an architect. Whose father? She invited most of her friends. They attended the party. இது எப்படி எழுதலாம்? Most of her friends whom she invited
attended the party. Yes. Give me a pen to write a letter. It was gifted to you on your birthday. So give me a pen which was gifted to you on your birthday to write a letter. I have sold the house which was located at the bank of river. That was located at the bank of river. Both are correct. Yes. Which is a relative pronoun. Which போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் ப்ரொனவுன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. இதில் இருந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்களான்னா ஜஸ்ட் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். It is an excellent opportunity. Dash of these two students, one of these two students, dash books, these books, demonstrative pronoun. They have come to know the truth. Some of the students have passed the exam. Few of your friends can guide you. This is your story based on your real life. All your friends will guide you. Many of his family members would come to visit you. Some of those books will be helpful to you. It is your bag. You can take it anytime. He dash is responsible for the downfall of he himself is responsible for the downfall of his life. Yes. So இங்க reported speech பார்க்குறோம். reported speech எல்லாத்தையுமே ஒரு glance பார்த்துக்கோங்க. இதில் repeatedா கேட்ட questionனா இந்த last question, how many photos you have got? He wants to know how many photos I have got. Option D தான் வந்துட்டு answer. இது repeatedா கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். Who took my English book? He was curious to know who had taken his English book. Where does Helen live? Jim wants to know where Helen lives. இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க டென்ஸ் மாத்துறப்போ இந்த verb நோட் பண்ணோம். இந்த verb வந்துட்டு பிரசன்ட்லயே இருக்கும் பட்சத்துல உள்ள டென்ஸும் வந்துட்டு மாறாது. ஸோ டஸ்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால இது லிவ்ஸ் சூஸ் பண்றோம், லிவ்டு சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இங்க ரிப்போர்ட்டிங் verb வந்துட்டு நமக்கு என்ன இருக்கு, ஐ மீன் verb வந்துட்டு ப்ரெசன்ட்லயே இருக்கு. செட் அந்த மாதிரிலாம் மாறல, ஆஸ்க்டு மாறல இல்லைங்களா? அதனால வந்துட்டு ஸோ வந்துட்டு இங்க லிவ்ஸ் அப்படியே வந்திருக்கு. ஓகே. எஸ். ஸோ why do volcanoes erupt? She wondered why volcanoes erupted. நான் ஏன் சொன்னேன்னு புரியுதா? இங்க volcanoes eruptங்கிறது do இருக்கு present, பட் வந்து ஆன்சர் erupted மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க ரிப்போர்ட்டிங் verb வந்து பாஸ்ட்ல இருக்கு. ஸோ வந்துட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சையும் நம்ம பாஸ்ட்ல பண்றோம். ஆனா இங்க ரிப்போர்ட்டிங் verb வந்துட்டு ப்ரெசென்ட்ல இருக்கிறதுனால நம்ம இங்க பாஸ்ட் பண்ணல, ப்ரெசென்ட்லயே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. Do you know why she is unhappy? He asked me if I knew why she was unhappy. Option D. Yes. So next the secret of the machines அப்படின்ற poem பார்க்குறோம். So the poem deals with the problem of modern technology and automation. Okay. Yes. So it was written by Rudyard Kipling. Yes. So இந்த poem பொறுத்த வரைக்கும் நிறைய important things இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பாம்பேல பிறந்தவர், December 30, 1865. ஓகேங்களா? எஸ். பம்பாயில பிறந்தவர், பம்பாயா இருக்கப்போ. எஸ். He was educated in England but returned to India in 1882. ஓகேங்களா? எஸ். இவரோட முக்கியமான விஷயம் ஜங்கிள் புக். ஜங்கிள் புக் வந்து 1894ல பப்ளிஷ் ஆச்சு. ஜங்கிள் புக் எழுதினவர் இவர் தான். ஓகேங்களா? எஸ். ஸோ இவர் வந்து 1907ல வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு லிட்ரேச்சருக்காக. அண்ட் ஹி டைட் இன் 1936. எஸ். நெக்ஸ்ட் glossary-க்கு வந்தோம் அப்படின்னா vanishனா disappear completely, disappear suddenly and completely, that is vanish. Yes. So book backல கொடுத்திருக்க poetic devices பாருங்க. rhyme scheme கேட்டிருக்காங்க. rhyme scheme live, forgive, AA, lie, die, BB. So இத பார்த்துக்கோங்க. imaginary அப்படின்றப்போ we can hear, see, count, read and write,
the descriptions create a picture in the reader's mind. So நம்மளோட மைண்ட்ல ஒரு லைன் நம்ம படிக்கிறப்ப நம்ம மைண்ட்ல அதை கொண்டு வரது வந்து இமேஜரி அப்படின்னு சொல்றோம். Personification is a figure of speech in which a thing, an idea or an animal is given human attributes. So வந்துட்டு ஒரு personificationக்கு கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. We can pull, haul, push and lift and drive. Yes. So இதுவும் இமேஜரிக்கு வரும், இதுவும் personificationக்கு வரும். லைனை சொல்றேன். ஹைப்பர்போல் கொடுத்திருக்காங்க எக்ஸாஜரேஷனுக்கு. ஓகே, எக்ஸாஜரேஷன்னா இந்த லைன் பாருங்க, இந்த போயமோட சேர்ந்தது தான், பட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணல. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பார்த்துக்கணும். அசனன்ஸ் இது எக்ஸாம்ல கேட்டது. ஆல் வி ஆஸ்க் அசனன்ஸ். ஓகே, ரெப்பிடேஷன் ஆஃப் 2 or more vowel sounds நம்ம அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். vowel sound ஆஸ்க், ஆல். ஓகே, இது அசனன்ஸ். சிமிலிங்கிறப்ப நமக்கு தெரியும் கம்பேர் பண்றது. கனெக்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஓவர் எக்ஸ்பிரஸ் பண்றது. ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதை ரொம்ப அதிகப்படியா சொல்றது வந்து இன் நெகட்டிவ் ஃபார்ம். ஓகே, இன் பாசிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு வரப்போ வந்துட்டு அது ஹைப்பர்போலுக்கு வரும். ஹைப்பர்போலுக்கும் நம்ம எக்ஸாஜரேஷன் தான் பார்த்தோம். பட் கனெக்டேஷன்ங்கிறது நெகட்டிவ் ஃபார்ம்ல நெகட்டிவ் தாட்ல போகுதுன்னா அது கனெக்டேஷன். அலிட்ரேஷன் வந்துட்டு ரெப்பிடேஷன் ஆஃப் 2 or more கான்சனன்ட் சவுண்ட். வவல் சவுண்டுக்கு அசனன்ஸ்னு பார்த்தோம், கான்சனன்ட் சவுண்டுக்கு அலிட்ரேஷன். ஓகேங்களா? எஸ். ஸோ இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் லைன்ஸையும் வந்துட்டு நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் a day in 2889 of an American journalist Jules Verne. ஸோ ஜூல்ஸ் வெர்னே எழுதின இந்த லெசன் வந்து இது எதை பத்தி பேசுது அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. இந்த ஒர்க் வந்துட்டு 1889ல எழுதப்பட்டது. ஓகேங்களா? ஆனா இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னா 2889ல நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1000 years கழிச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜூல்ஸ் வெர்னேவோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இவர் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸான ஃபிக்ஷன்லாம் வந்துட்டு நிறைய எழுதுவாரு. ஓகேங்களா? ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே, இவரோட நாவல்ஸ் எல்லாமே. பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்னே வாஸ் அ பிரெஞ்ச் போயட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து ஒரு பிரெஞ்ச் போயட், பிளேரைட், நாவலிஸ்ட். ஓகே, எஸ். நான் முன்னே சொன்ன மாதிரி இவரோட நாவல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஃபியூச்சரிஸ்டிக் அட்வென்ச்சர்ஸ் நாவல்ஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ இவரை தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்றோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன். எஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். போதும் இதை தெரிஞ்சிருந்தாலே. எஸ். இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரோபோலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வரும். இது என்ன அப்படின்னா நியூயார்க்குக்கு 2889ல இருக்க புது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அண்ட் ஜோவியன்ஸ் அப்படின்னா ஜூபிட்டர் பிளானட்ல வாழ்றவங்கள ஜோவியன்ஸ். ஃபியூச்சரிஸ்டிக்கா தான். ஓகே, எஸ். இது ரெண்டுமே வந்துட்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு வாட்டி பார்க்கலாமா? பெனட்ஸ் wife was in பிரான்ஸ்ல இருப்பாங்க. The data from the stellar world was gathered by astronomical reporters. The food was being delivered through pneumatic tubes. The wayfarers were carried to one place to another by the moving pavement. Yes. So unit 6க்கு வந்துட்டோம். யூனிட் 6ல நமக்கு கொடுத்திருக்க லெசன் வந்து the last lesson, Alphonse Daudet. இத கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா முன்னாடி ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல சில விஷயம் இந்த ஸ்டோரி எப்ப நடக்கிற மாதிரி இருக்கு. பிரான்ஸ் அண்ட் புரேஷியன் வார் நம்பர் 1. ஓகேங்களா? பிரான்ஸ் அண்ட் புரேஷியன் வார். அப்ப பிரான்ஸை ரூல் பண்றது யாருன்னா பிஸ்மார்க். ஓகே, பிஸ்மார்க். புரேஷியாங்கிறது என்னென்ன அப்படின்னா ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா. இது மூணும் சேர்ந்ததுதான் புரேஷியா. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரான்ஸ் புரேஷியன் வார்ல வந்துட்டு பிரேஷியன்ஸ் வந்து தோத்துறாங்க. ஓகே, சாரி, பிரேஷியன்ஸ் வந்து பிரெஞ்சை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. ஓகே, பிரேஷியன்ஸ் டிஃபீட்டட் தி பிரெஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அல்சேஸ் அண்ட் லோரைன் வந்துட்டு பிரேஷியன்ஸ் கையில போயிடுது. ஓகே, ஸோ வந்துட்டு இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஆர்டர் வந்துடும். அந்த இனிமே வந்து பிரெஞ்சு வந்துட்டு நடத்தக்கூடாது, ஜெர்மன் தான் வந்துட்டு நடத்தணும். ஓகேங்களா? பெர்லின்ல இருந்து ஆர்டர் வந்துடும். ஒன்லி ஜெர்மன் தான் வந்துட்டு டீச் பண்ணும், பிரெஞ்சு வந்து டீச் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ஸ்கூல்ல நடக்கிற லாஸ்ட் பிரெஞ்சு கிளாஸ் வந்து இதுவாக தான் இருக்கும் பாருங்க. So the order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. அதனால ஸ்கூல்ல நடக்கிற லாஸ்ட் பிரெஞ்சு லெசன் இதுதான். ஓகேங்களா? அதனாலதான் இந்த லெசனுக்கு பேர் வந்து லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே டீடைல்ஸ் தான் உங்களுக்கு வந்து
பின்னாடி ஆத்தர் டீடைல்ஸ்லயும் வந்து Alphonse Daudet was a French novelist and short story writer. The last lesson is set in the days of Franco-Prussian War, in which France was defeated by Prussia led by Bismarck. Prussia then consisted of what? Now were the nations of Germany, Poland, and parts of Austria. In this story, French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. Okay. Alphonse Daudet பத்தி கொடுத்திருக்கிறது அவர் ஒரு French அவ்வளவுதான், French novelist அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? மற்றது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோமோ அதுதான். விவிலா பிரான்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தை வந்துட்டு எக்ஸாக்டா ஒரு பேட்ரியோட்டிசம், அதாவது நாட்டு பற்ற வந்துட்டு வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தை. இது எக்ஸாக்டா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாட்டியும் ஒரு ஜெனரல் மீனிங்ல பாத்தீங்கன்னா லாங் லிவ் பிரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இம்பார்ட்டன்ட். Unison simultaneously utterance of words. Okay, yes. Cranky அப்படின்னா strange னு அர்த்தம். Cranky, strange. Yes. So again இங்க vocabularyல பாத்தீங்கன்னா match the following கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் பாப்போம். இது வந்து இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Go for அப்படின்னா succeed. Blow up அப்படின்னா explode. Show offன்றது reveal. Show up, reveal. Call on வந்து repeated question. Call on na visit somebody ன்னு சொல்லுவோம். Call on, visit வந்து repeated question, very important. Break off அப்படின்னா finish. Knuckle under அப்படின்னா submit. Okay, yes. So இதுக்கெல்லாம் ஒரு வாட்டி சொல்றேன். Put on அப்படின்னா wear, come in அப்படின்னா enter, try again, repeat, walk away, avoid, time out, short break, try again, continue. Go on, continue. So அடுத்து posters கொடுத்திருக்காங்க. Posters are placards displayed in a public place announcing or advertising something. Important and repeated one. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரைட்டிங் ஸ்கில்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் பார்த்துக்கோங்க. போஸ்டர்ஸ், அனௌன்ஸ்மெண்ட், நோட்டீஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கான டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாம்ப்ளெட்ஸ், எஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. போஸ்டர்ஸ் ஆர் நோட்டீசஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இன்விடேஷன்ஸ் ஆல் இன் ஒன். இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இது ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக நம்ம தனி வீடியோவில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போகலாம். சிங்கிள் சப்ஜெக்டுக்கு சிங்கிள் வேர்ப் எடுக்கும், ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு ப்ளூரல் வேர்ப் எடுக்கிறோம். எஸ். ஸோ ஆஸ் வெல் ஆஸ் வரப்போ நீங்கள் வந்துட்டு வேர்ப் அக்ரிஸ் வித் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஆஸ் வெல் ஆஸ் ஒரு வேர்டில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கான அது ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப், சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்ப், அப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? எஸ். ஸோ எய்தர் ஈச், எவ்ரி ஒன் இந்த மாதிரி வார்த்தைகள் வரப்போ சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கிறோம். ஓகேங்களா? எஸ். ரெண்டு சிங்குலர் நவுன்ஸ் வந்து ஒரே பர்சனை ரெஃபர் பண்ணதுன்னா வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கும். ஓகேங்களா? மை சிஸ்டர், ஃப்ரெண்ட், நான் ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்கிறப்ப சொல்லியிருக்கேன். ரெண்டு விஷயம் ரெண்டுமே ஒரே ஆளை தான் ரெஃபர் பண்ணுதுன்னா நீங்கள் சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கணும். இங்கே என் சிஸ்டர் தான் என் ஃப்ரெண்டும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஆளுங்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற டிட்டர்மினர் பாருங்க, மைன்னு ஒரே ஒரு மை தான் கொடுத்திருக்காங்க. இங்க வெவ்வேறு ஆள்னா மை சிஸ்டர் அண்ட் மை ஃப்ரெண்ட்னு கொடுத்திருப்பாங்க. ஒரே டிட்டர்மினரை கொடுத்துட்டு ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கிறப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது வந்து ஒரே பர்சனை ரெஃபர் பண்றது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, the principal and the science teacher is coming. ஓகே, பிரின்சிபல் தான் சயின்ஸ் டீச்சரும். அதே இடத்துல the principal and the science teacher வந்துச்சுன்னா அங்க ஆர் கம்மிங் போடுவோம். இதே சென்டென்ஸ் மை சிஸ்டர் அண்ட் மை ஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா ஹேவ் கம்னு போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு விஷயம் ஒரே பர்சனையோ ஒரே திங்கையோ ரெஃபர் பண்ணுதுன்னா நம்ம சிங்குலர் வேர்ப் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கலெக்டிவ் நவுன்ஸ்க்கு கலெக்டிவ் நவுன் சிங்குலர் வேர்ப் எடுக்கும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் மஸ்ட் அக்ரி வித் இட்ஸ் ஜெண்டர், நம்பர் அண்ட் பர்சன். ப்ளூரல் நவுன் விச் இஸ் இந்த நேம் ஆஃப் அ கண்ட்ரி, ப்ரோவின்ஸ், புக் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்துட்டு சிங்குலர் வேர்ப். ஓகேங்களா? ஸோ புக்கு பேர் ப்ளூரல்லையே இருந்தாலும் ஒரு புக்குன்றது வந்து சிங்குலர். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், மேத்தமெட்டிக்ஸ் ப்ளூரல்ல முடியுதுங்கிறதுக்காக நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஆர்னு யூஸ் பண்ண மாட்டோம். இட்ஸ் சிங்குலர் வேர்ப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆல்ரெடி தனி வீடியோவே நிறையவே செப்பரேட்டாக பார்த்துட்டோம்.
எஸ். ஸோ எதுக்கும் இந்த இதையும் பார்த்துக்கலாம். குவாலிட்டி ஆஃப் தால் இஸ் த ஹார்ஸ் கேரேஜ் இஸ் அட் த டோர். மை ஃப்ரெண்ட், நான் சொன்னேன் இல்லையா, மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் ஹாஸ் கம். ஐ யோர் ஃபாதர் அண்ட் மதர் அட் ஹோம். ஆனர் அண்ட் க்ளோரி இஸ். ஸோ இங்கே ஆனர் அண்ட் க்ளோரி ரெண்டுமே வந்துட்டு ஒரே விஷயத்த, ஒரே ஒரு குவாலிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. த ஷிப், மதிப்பிற்கும் மதிப்பு மரியாதை இப்படி ஒரே மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா. த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ இஸ். Gulliver's Travel is an excellent story. ஸோ Gulliver's Travels அப்படிங்கிறது ப்ளூரல்ல முடிஞ்சாலும் அது வந்து ஒரு புக்கு. ஓகேங்களா. அது வந்து ஒரு ஸ்டோரி. அதை ரெஃபர் பண்ணுறப்போ ஈஸ் தான் வரும். Neither food nor water is found here. Mathematics is a branch of study. 15 minutes is allowed to. ஸோ இது வந்து குவான்டிட்டி ஆஃப் டைம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து சிங்குலர் வேர்ப் எடுக்கிறோம். ஓகே. எஸ். ஸோ அகைன் இங்கே சிங்குலர் ப்ளூரல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு பார்த்தோன்னே இங்கே different kinds of non-finite verbs இருக்கு. non-finiteனு வரப்ப infinite, gerund, participle 3 இருக்கு நமக்கு தெரியும். infiniteனா 2 plus verb வரும். இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் 2 plus verb வரணும்னு அவசியம் கிடையாது. சில இடத்துல 2 இல்லாம கூட verb வந்து இன்ஃபினிட்டிவா வரலாம். அதை நம்ம என்ன சொல்லுவோம், bare infinitive or plain infinitive அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, plain or bare. ஓகே. ரெண்டுத்துக்குமே அர்த்தம் நத்திங், ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ 2 இல்லாமல் கூட வரலாம். அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் நீங்கள் ஜெரன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஜெரன்னா என்ன, ஜெரன்னா வந்துட்டு ஐஎன்ஜி ஃபார்மோட வர வேர்ப் ஃபார்ம். ஓகேங்களா. எஸ். ஸோ இங்கே பார்ட்டிசிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிசிபிள் நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்த்துருப்போம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்துருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. எஸ். ஸோ ஹேவிங் ஃபினிஷ்டு, being taught, so having been written, இதெல்லாமே வந்து எதுல வந்து பார்ட்டிசிபிள்ல வந்துருது. ஓகேங்களா. ஸோ ஒரு பார்ட்டிசிபிள்ங்கிறது வேர்பாவும் வந்துட்டு வருது, adjective I sleeping adjectiveாவும் வருது. ஓகேங்களா. எஸ். ஸோ கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்களா, இது பார்க்கலாம். எக்ஸசைஸ் பார்க்கலாம். dash the flute, Krishna returned it. Having played the flute, Krishna returned it. We wish she continues being healthy. The doctor advised him against wandering in the sun. I like drinking rasam. Yes. Having used the scissors, I returned it to her. Okay. So இது பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் क्वेश्चंस 5மே. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கரெக்டான சென்டென்ஸை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ ஹேட் டிசைர்ட் டு ஈட் அ கேக் த கரெக்ட். டு ஹாவ் ஈட், டிசையர்டு வந்துருச்சு, டு ஹாவ் ஈட்டன் வராது. ஸோ மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். ஃபாண்ட் டு மியூசிக் கிடையாது. ஸ்ரீனா அவாய்ட்ஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். ஸோ bravery is not picking a quarrel. It is easier than said than done. ஓகே. இதுதான் ஸோ கரெக்டான சென்டென்சஸ். நெக்ஸ்ட் வந்து நோ மேன் ஆர் ஃபாரின், ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்க். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் மற்ற நாட்டை சேர்ந்த மக்களும் வந்துட்டு நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா. அவங்க நாடு, அவங்க லாங்குவேஜ், கல்ச்சர், கண்ட்ரின்னு சொல்லிட்டு நிறைய பாகுபாடுகள் இருக்கு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். எல்லாருமே யாருமே இங்கே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. எல்லாருமே நம்ம மண்ணு தான். ஓகேங்களா. எல்லாருமே பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் சொல்றது தான் இந்த போயம். எஸ். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா he was an English poet. okay, English poet, translator, travel writer. Yes, travel writer. He wrote over 30 books including biographies, novels and plays. இவரோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போய்ட்ரி வந்துட்டு த ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன்ஸ். இம்பார்ட்டன்ட். இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு, 1947. ஸோ ஒரு பேட்ரியாட்டிசம் ரிலேட்டடாக வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து 1947 கிடைச்சது. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கும் வந்துட்டு புக் ஆஃப் போய்ட்ரி வந்துட்டு 1947 வந்துட்டு பப்ளிஷ் ஆச்சு. ஓகேங்களா. சவுத் ஷீல்ஸ் இவரோட ஹோம் டவுன் பேர், சொந்த ஊர் அப்படின்னு வச்சுக்கலாம். சவுத் ஷீல்ஸ், அங்கே வந்து ஒரு சென்ட்ரல் லைப்ரரி இருக்கு. ஓகேங்களா. இப்பயும் வந்துட்டு அந்த சென்ட்ரல் லைப்ரரியில வந்துட்டு இவரோட புக்ஸ் எல்லாமே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. இவரோட லாஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி வந்துட்டு 2008 சம்மர்ல தான் வந்துட்டு பப்ளிஷ் ஆச்சு. யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா ரெட் ஸ்குரல் பிரஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து சென்ட்ரல் லைப்ரரியில வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாகவே இதை வந்துட்டு நடத்தினாங்க. ஓகே.
ஸோ betray, disloyal, labor, hard work, condemn, express complete disapproval, defile, damage the purity, outrage, offend. இது அஞ்சுமே சினோனிம்ஸ்ல வந்துட்டு கேட்டிருக்காங்க. சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ் எல்லாத்துலயும் வந்துட்டு இந்த அஞ்சுமே வந்துட்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, எஸ். ஸோ டிரான்ஸ்வர்ட் எபித்தட் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். எபித்தட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா எபித்தட். டிரான்ஸ்வர்ட் எபித்தட்னா என்ன? ஸோ அட்ஜெக்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி ஆகுது பார்ப்போம். ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும், இந்த போயம் பொறுத்த வரைக்கும் starved winter அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா தட் இஸ் டிரான்ஸ்வர்ட் எபித்தட். ஓகேங்களா? எஸ், starved winter. பார்த்துடலாமே, மேலே எங்கே இருக்கு? or fed by peaceful harvest by wars long winter starved. இது வந்து டிரான்ஸ்வர்ட் எபித்தட். இந்த லைன் மறந்துடவே கூடாது. நமக்கு ஹோல் இதுலயே வந்துட்டு டிரான்ஸ்வர்ட் எபித்தட்னு கொடுத்துருக்கிறது இந்த லைனு தான். ஓகேங்களா? ஸோ அதனால மறந்துடாதீங்க. அதாவது வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னா இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஓகேங்களா? ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்னா என்ன அர்த்தம்? தூக்கம் இல்லாத இரவுகள். அங்க தூங்காம இருக்கிறது இரவுகளா? இல்ல, நாம தான். ஓகேங்களா? தூங்காம இருக்கிறது நம்ம ஹியூமன் பீப்புள். ஓகேங்களா? அந்த பீப்புள் அந்த இந்த ஸ்லீப்லெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பீப்புளுக்கானது. ஓகேங்களா? ஸோ அங்க வந்துட்டு பீப்புள் இல்லாத நைட்ஸுக்கு வந்துட்டு என்ன ஆகுது, இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால இது டிரான்ஸ்வர்ட் எபித்தட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஸ்டாவ்டு வின்டர். ஸ்டாவ்டுனா பட்னியா இருக்கிறது. ஓகேங்களா? பஞ்சமா இருக்கிறது. வின்டர் ஸ்டாவ்டா இருக்கா? ஸ்டாவ்டு வின்டர்னா அந்த வின்டர் பொழுது, வின்டர் சீசன் எப்படி போகுது? ஸ்டாவ்டா போகுது, பட்டினியா போகுது. அதுக்கு மீனிங் கிடையாது. என்ன இங்க மீன் பண்றாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலி many wars were fought during the winter while the harvest season was essentially peaceful. ஸோ ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா நிறைய வார் வந்து வின்டர் சீசன்ல நடைபெறும். வின்டர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அறுவடை காலம். ஸோ அந்த அறுவடை பாதிக்கப்படுறப்போ தேங்கிறது சோல்ஜர்ஸ் எப்படி என்னவா இருக்கிறாங்க? வின்டர் ஃபுல்லா வந்துட்டு பசியோட இருக்கிற காலமா இருக்கு. ஓகேங்களா? சோல்ஜர்ஸ் வந்து பசியோட பட்டினியோட இருக்கிற பொழுதா போயிடுது. அதனால இந்த சோல்ஜர்ஸ்க்காக இந்த வின்டர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த டிரான்ஸ்வர்ட் வின்டர் அப்படின்னு சாரி டிரான்ஸ்வர்ட் எபித்தட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? எஸ். ஸோ அட்ஜெக்டிவ் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸ்டாவ்ட் அப்படிங்கிறது இங்க அட்ஜெக்டிவ். ஸோ இந்த ஸ்டாவ்டு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? சோல்ஜரை விட்டுட்டு வின்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதனால வந்துட்டு இது டிரான்ஸ்வர்ட் எபித்தட். ஓகே, எஸ். ஸோ தி லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்துட்டு ரொம்ப பிரேவ் ஹார்ட்டடோட பேஷனோட ஒரு அவங்க வில்லேஜை வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அந்த தண்ணி ஊருக்குள்ளார வராம தடுத்து காப்பாத்துவான். அதை பத்தின ஒரு ஸ்டோரி தான். ஓகேங்களா? ஸோ ஹாலண்டுங்கிறது வந்துட்டு இப்ப இருக்க நெதர்லாந்து. மேரி பேப்ஸ் டாட்ஜ் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சில்ட்ரன்ஸ் எடிட்டர், ஆத்தர். ஓகேங்களா? ஸோ ஹான்ஸ் பிரிங்கர் இவங்களோட ஒரு ஃபேமஸான ஒர்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட் நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப கிரேட் ஆத்தர்ஸ், ரைட்டர்ஸ்லாம் வந்துட்டு இவங்களோட சில்ட்ரன் மேகசினுக்கு எழுதியிருப்பாங்க. லைக் மார்க் ட்வைன், லூயிசா மே ஆல்கட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டென்னிசன், இவங்களாம் பெரிய பெரிய ரைட்டர்ஸ். இவங்களாம் வந்துட்டு இவங்க மேகசினுக்காக எழுதியிருப்பாங்க. எஸ். ஸோ நம்மனா என்ன? டிப்ரைவ்ட் ஆஃப் த பவர் ஆஃப் சென்சேஷன். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் மறுத்து போடுது. ஒரே மாதிரி உட்காந்தா மறுத்து போயிடும்னா நம்ம காலில் ரத்த ஓட்டால, தட் இஸ் நம். ஓகேங்களா? ஷோவல்ஸ் அப்படின்னா டூல் resembling a spade with a broad blade, typically upturned side, used for moving earth and coal, etc. So இது ரெண்டையுமே வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் 7th யூனிட்க்கு வந்துட்டோம். 7th யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த டையிங் டிடெக்டிவ், ஆர்தர் கேனன் டாய்லி, ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்தினது. ஓகேங்களா? லெசன்ல இருந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெசன்ல இருந்து பெருசா ஒன்றும் கொஸ்டின்ஸ் வந்ததில்ல. ஷெர்லாக் ஹோம்ஸ் டிடெக்டிவ். ஓகேங்களா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு கொஸ்டினாவே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்த கேரக்டரை வந்து உருவாக்குனவர் யார் அப்படின்னா ஆத்தர் இக்னாட்டியஸ் கேனன் டாய்லி. கேனன் டாய்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் பிரிட்டிஷ் ரைட்டர். ஓகே, தெரிஞ்சுக்க வேண்டியது பிரிட்டிஷ் ரைட்டர். எஸ். Okay. So in 1887, he published A Study in Scarlet.
the first book of 4 novels about Holmes and Dr. Watson. His notable works included Stories of Sherlock Holmes, The Last World. இது important examல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ க்ளாசரிக்கு வந்தோன்னா gaunt. Gauntனா lean, especially because of suffering, hunger or age. எஸ். groan, a deep inarticulate sound conveying pain. அனத்துவோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வார்த்தை. பெயின்ல கத்துறதா இருக்கட்டும், அதை வந்து அப்படி சொல்றோம். எஸ். frail அப்படின்னா weak or delicate. ஸோ vocabularyல homophones கொடுத்துருக்காங்க. homophones நிறைய வாட்டி பார்த்துட்டோம். homophoneஸோட definition தான் first of all ரொம்ப important. ஓகேங்களா? homophones is nothing but words that sound the same but have different meaning and spelling. That is homophones. இல்லைங்களா? எஸ். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதையும் ஒரு வார்த்தை பார்க்கலாம். நிதிஷ் bought a new cricket bat. The shepherd heard the cry of the sheep. Lakshmi completed his banking course successfully. Priya has broken her 4 limbs. Leaders of the world must work towards the peace. So இங்க pamphlet ஓட definition கொடுத்திருக்காங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Yes, pamphlet is a small booklet or leaflet containing information or arguments about a single subject. ஸோ ஒரு சின்ன புக்லெட்டாவோ லீஃப்லெட்டாவோ இருக்கலாம். துண்டு சீட்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா ஸ்கூல் பற்றி, ஒரு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம ரோட்ல போயிட்டு இருந்தோம்னா கூட நம்ம கையில் கொடுப்பாங்க இல்லையா, அது எல்லாமே பேம்ப்ளெட்ஸ் தான். அகைன் வந்துட்டு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கேட்கறது ஐடென்டிஃபிகேஷன் தான். உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சொல்லி இப்பெல்லாம் கேட்கறதே கிடையாது. சிம்பிள்னா சிம்பிள் சென்டென்ஸ்னா ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னா ஒரு மெயின் வேர்ப் 1 or 2 சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். காம்பவுண்ட்னா சாரி அது காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்ட்னா 2 மெயின் கிளாஸஸ் இருக்கும் கம்பைனிங் வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். இது இல்லாமல் நீங்கள் க்ளூ வேர்ட்ஸ் கூட வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அண்ட் பட் இப்படிலாம் வந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் வேர்டு தான். ஓகேங்களா? Rahav was old at Ramu is very poor. இதெல்லாம் நான் எதுக்கு ரவுண்ட் பண்ணேன்னா இதெல்லாம் கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே மீனிங் பாருங்க ஒன்று தான். இது ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. எஸ், இதெல்லாமே கொடுத்து என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு க்ளூ வேர்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நான் சின்னதாக இங்கே கொடுக்குறேன் பாருங்க. சிம்பிள்னா என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கலாம் அப்படின்னா verb plus ing on account of இல்லாட்டினா owing to, because of, due to, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்னா despite of இதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் இது ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். இந்த ஈவெண்ட் ஆஃப். ஓகேங்களா? verb plus ing போட்டோமா on verb plus ing to ஒரு சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா in order to எழுதிட்டுனா இதெல்லாம் வந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்? சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க. காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் பட், எட், ஆர், அண்ட், அன்தென், அன்சோ இது ரொம்ப ஈஸி தான். பட், எட்டு, அன்தென், அன்சோ, அண்ட் வெறும் அண்டு, அண்ட் தேர்ஃபோர், அண்ட் ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா? அந்த வேர்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். காம்ப்ளெக்ஸ்க்கு போனீங்கன்னா தோ, அல்தோ, தோ அல்லது அல்தோ, ஆஸ், சின்ஸ், பிகாஸ், இந்த சைட் பேஜ் தெரியுதா? இஃப், அன்லெஸ், இது வென், as soon as, before, after, so that இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the house on Elm Street. House on Elm Street வந்து நாடியா புஷல் தானே. It sat alone, personification. It sat alone என்னன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இங்கே இட்டுங்கிறது ஒரு ஹவுஸை ரெஃபர் பண்ணுது. ஸோ ஹவுஸை ரெஃபர் இட் சாட் உட்காந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு பர்சனை சொல்ற மாதிரி இருக்கு, அதனால வந்து பர்சானிஃபிகேஷன். ஹவு குட் திஸ் பி? ஸோ இது வந்து ரிட்டாரிக்கல் கொஸ்டின். ரிட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்றது அந்த கேள்விக்கு பதிலே இருக்காது, பதில் என்னன்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரிட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் வந்து பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் வந்துனா ஆப்போசிட் இன் மீனிங்ல இருக்கும். இங்க பாருங்க, ஸ்மால், கெட்டிங் ஸ்மால், இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர், நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். ஸோ இது வந்து ஆப்போசிட்டா இருக்கிறது, ஸோ இட்ஸ் பாரடாக்ஸ் ஓகேங்களா. வாட் ஹேப்பன்ட் இன்சைட் தட் ஹவுஸ், இதுவும் ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ஸோ இந்த லைன் பாருங்க, டன் ஆஃப் ஸ்பேஸ், டன் ஆஃப் ஸ்பேஸ், பேக் டு த போன், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சினெக்டோகி ஓகேங்களா. flicker on and off, so animatophia. okay, so நம்ம ஃபாஸ்டா போறோம் ஏன்னா எல்லா வீடியோவுமே 45 minutes 50 minutes வந்துருது. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சினெக்டோகினா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சினெக்டோக்னா ஒரு, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா 1/6 wickets அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து 6 விக்கெட்ஸில் வின் பண்ணிடுச்சு. which means இந்தியாங்கிறது அங்கே விளையாண்ட 11 பேர் தான். ஆனால் இந்தியாங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு இந்தியாங்கிறது ஒரு ஹோல் கண்ட்ரி இல்லைங்களா, ஆனால் அதை ரெஃபர் பண்ணுறது அங்கே விளையாண்டது 11 பேர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்கு சின்னதை ரெஃபர் பண்ணுறோம், சின்னதுக்கு பெருசை ரெஃபர் பண்ணுறோங்கிறது சினெக்டோகியில் வரும். பாரடாக்ஸ்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் a statement appears contradict itself. To bring peace we must war. So peace வேற, war வேற, opposite. Be cruel to your kind. cruelங்கிறதும் கைண்ட்ன்றதும் ஆப்போசிட் இன் மீனிங் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு, அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. டைலமா, சிலாஸ் வியர் மிச்சல், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்ததில்லை ஓகேங்களா, எதுவும் கொஸ்டின்ஸ் வந்ததில்லை. ஸோ ஆத்தர் நேம் மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே. எஸ், க்ளாசரியில் பார்க்கணுன்னா கியூஆர் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்ச் இல்லை நிறைய வாட்டி நம்ம இதில் கூட பார்த்துருக்கோம், நிறைய க்ளாசரி பார்த்துல இந்த வேர்டை பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இன்க்ரெடிபிள், இன்க்ரெடிபிள்னா இம்பாசிபிள் டு பிலீவ், தட் இஸ் அன்பிலீவபிள். எஸ் எஸ். ஸோ இவர் வந்து நியூரோலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன் ஓகே, நியூரோலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன், இது தெரிஞ்சுக்கோங்க. he is considered the father of neurology and as well as a pioneer in scientific medicine. okay, yes. The American Academy of Neurology award for young researchers is named after him. இவரோட பேர்ல வந்துட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க, American Academy of Neurology award. yes, so that's it. 10th நம்ம முடிச்சிட்டோம். yes, ஸோ இது வரைக்கும் 4th வந்து கம்ப்ளீட்டாக 10th வரைக்குமே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் ரிவிஷன் பார்த்துருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.